நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? காலையில நல்ல வெயில் அடிக்கும், ஆனா திடீர்னு வானம் கருத்துக்கிட்டு ஒரு பெரிய புயலே வரும். அது எப்படி? ஏன்னா வானம்ங்கிறது ஒரு பெரிய கிச்சன் மாதிரி. அங்க ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்கு. இன்னைக்கு நாம அந்த ரெசிபியை தான் பார்க்க போறோம். சரி வாங்க, விஷயம் என்னன்னா, மனுஷங்க ஆயிரக்கணக்கான வருஷமா இந்த வானிலைய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, அரிஸ்டாட்டில் காலத்துல இருந்தே இந்த ஆர்வம் இருக்கு. இன்னைக்கு நாம இந்த அறிவியலை ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி உடைச்சு பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட பிளான். முதல்ல சமைக்க தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்ப்போம். அப்புறம் எப்படி சமைக்கிறாங்கங்கிற முறைய பார்ப்போம். கடைசியா என்ன மாதிரி சூப்பரான டிஷ்ல நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். ஒவ்வொன்னா விரிவா பார்க்கலாம் வாங்க. எந்த ஒரு நல்ல தமிழ் சாப்பாட்டுக்கும் மசாலா ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் வானிலைக்கும் மூணு முக்கியமான மசாலா பொருட்கள் இருக்கு. இந்த மசாலாக்கள் தான் வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணுது. இதோ அந்த 3 முக்கிய பொருட்கள்: வெப்பம், ஈரம், அப்புறம் அழுத்தம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கிச்சன்ல இருக்கிற அடுப்பு, தண்ணி, பிரஷர் குக்கர் மாதிரி தான் இதுவும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சூரியன் கிட்ட இருந்து வர்ற வெப்பம் தான் நம்ம கிச்சன்ல இருக்கிற ஸ்டவ் மாதிரி. இந்த எனர்ஜி இல்லைன்னா சமையல ஆரம்பிக்காது. இந்த வெப்பம் தான் வளிமண்டலத்துல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம ஊர்ல, குறிப்பா சென்னையில ஒரு மாதிரி பிசுபிசுன்னு புழுக்கமா இருக்கும்ல, அதுக்கு காரணம் இந்த பனிநிலை புள்ளி தான். காத்துல ஈரம் எவ்வளோ இருக்குன்னு இது கரெக்டா சொல்லிடும். இந்த பனிநிலை புள்ளி அதிகமா இருந்துச்சுன்னா காத்துல ஈரப்பதம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி யோசிச்சு பாருங்க. குறைந்த அழுத்தம்னா குக்கர்ல இருந்து விசில் வந்து காத்து வேகமா வெளியே போற மாதிரி. அதனால தான் புயல், மழை எல்லாம் வருது. உயர் அழுத்தம்னா குக்கரை நல்லா மூடி எதையும் வெளியே விடாம அமைதியா வைக்கிற மாதிரி. அதனால வானம் தெளிவா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. சரி, இப்போ நம்ம கிட்ட தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு. இத வச்சு சமைக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அதாவது காத்து மேலையும் கீழையும் போக ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கிராஃப் பார்க்க கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு காத்து மூட்டையை கற்பனை பண்ணிக்கோங்க. அதை நம்ம லேசா மேல தள்ளி விட்டா அது பாட்டுக்கு மேல போய்கிட்டே இருக்குமா, இல்ல திரும்ப கீழே வந்துருமாங்கிறது தான் இங்க விஷயம். சுத்தி இருக்கிற காத்தை விட அது சூடா இருந்துச்சுன்னா அது மேல போய்கிட்டே இருக்கும். அப்படி போனா அதுதான் பெரிய புயலா மாறுது. ஆமா, நிலையற்ற வளிமண்டலம்னா சூடான காத்து மேல போறத தடுக்க எதுவுமே இல்ல. ஒரு பாத்திரத்துல தண்ணி கொதிக்கிற மாதிரி அந்த காத்து பொங்கி மேல எழுந்து பெரிய பெரிய புயல்களையும் மேகங்களையும் உருவாக்குது. புயல்களுக்கு இவ்ளோ பவர் எங்கிருந்து கிடைக்குது தெரியுமா? இங்கதான் இருக்க அந்த சீக்ரெட். காத்துல இருக்கிற நீராவி மேகமா மாறும்போது அது ஒரு பெரிய சக்தியை வெளியிடுது. இந்த மறை வெப்பம் தான் ஒரு புயலுக்கு பெட்ரோல் மாதிரி. நெருப்புல நெய் ஊத்துனா எப்படி அது இன்னும் வேகமா ஏறியுமோ, அதே மாதிரி தான் இந்த ஆற்றல் புயலை இன்னும் சக்தி வாய்ந்ததா மாத்துது. இப்போ வாங்க ஒரு சினிமா சண்டை காட்சிக்கு போலாம். 2 பெரிய கேங் மாதிரி வெவ்வேறு வகையான காத்து ஒன்னோட ஒன்னு சந்திக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாப்போம். வானிலையில இதை தான் வெதர் ஃப்ரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வானத்துல இருக்கிற 2 பெரிய டீம்ஸ் மாதிரி இது. ஒரு டீம் ரொம்ப குளிராவும் காஞ்சும் இருக்கும், இன்னொரு டீம் நல்ல சூடாவும் ஈரப்பதத்தோடவும் இருக்கும். இந்த 2 டீமும் மோதுற இடத்துல தான் வானிலையோட மொத்த கதையுமே நடக்குது. குளிர்முகப்புங்கிறது ஒரு ரஜினி படத்துல வர்ற ஆக்ஷன் சீன் மாதிரி. டமார்னு வேகமா வந்து இடி, மின்னல், கனமழையோட ஒரு பெரிய மாற்றத்தை உடனே கொண்டு வரும். ஆனா வெப்பமுகப்புங்கிறது ஒரு மெதுவான குடும்ப டிராமா மாதிரி. மெதுவா ஆரம்பிச்சு பல மணி நேரத்துக்கு லேசா தூறல் போட்டு வானிலை பொறுமையா மாறும். சரி, நம்ம சமையல் குறிப்போட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். வானத்தோட கிச்சன்ல இருந்து நமக்கு பரிமாறப்படுற விதவிதமான டிஷ், அதாவது மேகங்கள். வாங்க என்னென்ன இருக்குன்னு மெனுவை பார்க்கலாம். இங்க பாருங்க, மேகங்களை அது எவ்வளவு உயரத்துல இருக்குங்கிறத வச்சு பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம மெனுல இருக்கிற சில ஸ்பெஷல் டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமாங்க. இந்த குமுலஸ் மேகங்களை பாருங்க, பார்க்கவே மெத்து மெத்துன்னு நம்ம வீட்டு இட்லி மாதிரி இருக்குல்ல. இந்த மாதிரி மேகங்களை நீங்க வானத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு வானிலை பெரும்பாலும் நல்லா அமைதியா இருக்கும்னு அர்த்தம். ஸ்ட்ரேட்டஸ் மேகங்கள் மொத்த வானத்தையும் ஒரு தோசையா வச்சு மூடின மாதிரி ஒரே லேயரா படர்ந்திருக்கும். இந்த மேகத்தை பார்த்தா பொதுவா அன்னைக்கு நாள் கொஞ்சம் டல்லா மூடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சில சமயம் லேசா தூறலும் வரலாம். இந்த மெல்லிய நூல் நூலா இருக்கிற மேகங்களை பாருங்க. இது சேர்வை இல்லனா இடியாப்ப மாதிரி இருக்குல்ல. இது ரொம்ப உயரத்துல இருக்கிறதால பனிக்கட்டி துகள்களால் ஆனது. இந்த மாதிரி மேகங்கள் தெரிய ஆரம்பிச்சா கூடிய சீக்கிரம் வானிலையில ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதோ வந்துருச்சு நம்ம மெனுவோட ஹைலைட் டிஷ், குமுலோ நிம்பஸ். இது ஒரு பெரிய பிரியாணி தம் போடுற பாத்திரம் மாதிரி. உள்ளுக்குள்ள வெப்பம், ஈரம் எல்லாம் சேர்ந்து கொதிச்சு ஒரு பெரிய புயலை சமைச்சு நமக்கு அனுப்புது. இடி, மின்னல், கனமழை எல்லாத்துக்கும் இதுதான் தாய்வீடு. ஆஹா, வானத்தோட சீக்ரெட் ரெசிபி
ரொம்ப சிம்பிள் தான். அடுப்ப பத்த வச்சு தண்ணிய ஊத்தி குக்கர்ல பிரஷரை மாத்தி விட்டா அது பாட்டுக்கு மேலே எழும்பி ஒரு டிஷ்ஷ உருவாக்கிடுது. இந்த சிம்பிளான விஷயங்கள் தான் நாம பாக்குற இந்த பிரம்மாண்டமான வானிலையை உருவாக்குது. இனிமே நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு நிமிஷம் வானத்தை அண்ணாந்து பாருங்க. அது சும்மா ஒரு நீல நிற விரிப்பு இல்ல, அது ஒரு பெரிய சமையலறை. அங்க என்ன சமைச்சிட்டு இருக்காங்கன்னு இப்போ உங்களாலேயே கணிக்க முடியும். அந்த மேகங்கள் உங்களுக்கு என்ன கதை சொல்லுதுன்னு யோசிச்சு பாருங்க.